உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டா கேஷவ், என்னடா நடக்குது? எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? நீ இன்னைக்கு போறல்ல, அதான் நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சின்னதாக ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கேஷவ், இப்போ எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? டேய், நீ இந்த ஆஃபீஸை விட்டு போகிறதையே இங்கே இருக்கிற யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலடா. அதனால தான் இந்த ஏற்பாடு எல்லாமே. எதுக்குடா இவ்வளோ அவசரமாக இதெல்லாம் பண்ணணும்? இங்கே எல்லாமே அவசர அவசரமாக தானே நடக்குது. ஒரு சிலர் முக்கியமான முடிவு கூட அப்படிதான் எடுக்கிறாங்க. போறவங்களுக்கு எங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு தான் உன்னை நல்லபடியாக அனுப்பி வைக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ஏற்பாடு எல்லாம். கேஷவ், உனக்குமா என் மனசு என்னன்னு புரியல. தெரியலடா, ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. டேய், சரி விட. இப்போ அதை பற்றி பேசி எதுவுமே ஆக போகிறதில்ல. அப்போ என்னை வழி அனுப்பி வைக்க எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. ஆனா நீ யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கியோ அவங்க மட்டும் இன்னும் வரல. தகவல் சொல்லியாச்சு, வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கேஷவ், முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற மாதிரி தோணுது. நீ நார்மலாவே இல்லை. உண்மைதான்டா, உனக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு. என்னை சுத்தி ஏதோ தப்பா இருக்குடா. அட் டைம்ல எல்லாமே மாறி போச்சு. பாரதியோட கோபம், அவங்க தமிழ்கிட்ட நடந்துகிட்ட விதம், அதை பார்த்து எனக்கு அவங்க மேல வந்த கோபம், திடீர்னு நான் பாரதியை விட்டு விலகணும்னு எடுத்த முடிவு, இப்படி எல்லாமே ரொம்ப அவசரமா நடக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தாலாவது பாரதி அவங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பாரதி தமிழையை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.